பிரியமானவர்களே, ராஜாதி ராஜாவும் நீதியின் செங்கோலையும் உடையவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். He was a born king. அவர் பிறக்கும்போது ஒரு ராஜாவாக பிறந்தார். இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் பிறந்த பொழுது ஏரோதுவினிடம் வந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். He was a crucified king. அவர் இறக்கும்போதும் ஒரு ராஜாவாக இருந்தார். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் பிலாத்து அந்த சிலுவையின் மேல் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதரின் ராஜா என்று எழுதினான். He was an ascended king. அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவர் நீதியின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா. நாம் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோமானால் அநேக ஸ்லாக்கியங்களை நாம் பெறலாம். He will be our home minister. No tax, no burden, no worries. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இரக்கம், கிருபை, பாவ மன்னிப்பு, விசுவாசம், மோட்சம் யாவற்றையும் நாம் ஈவாக பெறலாம். அண்ட் he will be our law minister. அவர் இரண்டு கற்பனைகளை மட்டும் நமக்கு கொடுப்பார். அவர் நம் வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று கூறுகிறார். He will be our health minister. ஃப்ரீ மெடிக்ளைம் பாலிசி நமக்கு கொடுக்கிறார். குணமாக்கும் தேவன் அவர். காயங்களை கட்டுகிறார், காயங்களை ஆற்றுகிறார், தமது வசனத்தை அனுப்பி சுகமளிக்கிறார், கரம் தொட்டு நம்மை சுகமளிக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நோ மெடிசன், நோ எக்ஸ்ரே, நோ ஸ்கேன், நோ சர்ஜரி. And he will be our IG in the police department. நம்மை கண்மணியை போல பாதுகாக்கிறார். செட்டைகளின் கீழ் மறைத்து பாதுகாக்கிறார். அக்னி கோட்டைக்குள் வைத்து பாதுகாக்கிறார். வேலி அடைத்து பாதுகாக்கிறார். He will be our finance minister. No scarcity in his kingdom. ஆம், உச்சிதமான கோதுமையினால் நம்மை போஷிப்பார். இப்படிப்பட்ட இயேசுவை நம் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Now we have come to the important session, that is the message. The topic for the message is Ezra. அவர் ஒரு வேதபாரகன். அவரை பற்றி நாம் வேத வசனங்கள் மூலம் படிக்கலாம். Let us listen to the word of God with great reverence. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் சிறிய மனிதர் மூலம் பெரிய செய்தி, பிக் மெசேஜ் ஃப்ரம் ஸ்மால் பீப்புள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட எஸ்ரா என்று சொல்லப்பட்ட ஒரு வேத பாரகனை குறித்து உங்களோடு கூட சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த எஸ்ரா என்பவன் ஆரோனின் வம்சத்திலே வந்தவன். இஸ்ரவேலர் பாபிலோன் நாட்டிலே சிறையிருப்பின் நாட்களிலே இந்த மனுஷன் அவர்களோடு வாழ்ந்து வந்தான். இவன் ஒரு அருமையான வேத பாரகன் மட்டுமல்ல, ஒரு நல்ல தலைவன், போதகன், அதே சமயத்தில் ஒரு சிறந்த ஞானியாக இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பாபிலோன் நாட்டிலிருந்து சிறையிருப்பின் காலம் முடிந்து திரும்பி வரும்பொழுது அவ்வாறு திரும்பி வந்த இரண்டாவது அணிக்கு இவன் தலைவனாக இருந்து அவர்களை வழி நடத்தியவன். இவன் ஒரு பெரிய திறமைசாலி மட்டுமல்ல, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்பதிலே மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். இவனை குறித்து எஸ்ராவின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் உள்ள எஸ்ராவின் புஸ்தகத்திலே 7 to 10 அதிகாரம் வரைக்கும், நெகேமியாவின் புஸ்தகம் 8 அதிகாரத்திலிருந்து 12 அதிகாரம் வரையிலும் ஆங்காங்கே சில குறிப்புகளை நாம் காண்கிறோம். ஒரு சில அதிகாரங்களிலே இவனுடைய வாழ்க்கை வரலாறு கூறப்பட்டிருந்தாலும் இவன் மூலம் நாம் கற்கிற செய்தி மிகவும் பெரிது. இந்த நாளிலே இந்த எஸ்ரா மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில பாடங்களை உங்கள் முன்பாக நான் தியானிக்க விரும்புகிறேன். முதலாவது, வேதம் எஸ்ராவை மிக அருமையாக அறிமுகப்படுத்துகிறது. அதை நாம் ஒரு வசனத்திலே இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7 அதிகாரம் 10 வசனம்.
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இங்கு வேதம் இவனை மிகவும் அருமையாக இங்கு அறிமுகப்படுத்துகிறது. இவன் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்கிறவனாக இருந்தான். ஏதோ மேற்போக்காக படிக்கிறவன் அல்ல, ஆழமாக படித்து அதை ஆராய்ச்சி செய்கிறவனாக இருந்தான். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, இவன் ஒரு தேறின வேதபாரனாக இருந்தான். அது மட்டுமல்ல, இவன் தான் கற்றுக்கொண்ட தான் ஆராய்ந்த காரியங்களின்படி செய்கிறவனாகவும் இருந்தான். அதாவது கர்த்தர் என்ன கற்பித்தாரோ அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் இருந்தான். இன்று அநேக காரியங்களை குறித்து அறிந்திருப்பார்கள், அநேக காரியங்களை குறித்து சொல்வார்கள், அதை ஆராய்ச்சி செய்வார்கள், ஆனால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனால் இவன் இதை ஆராய்ச்சி செய்து கர்த்தர் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு அவன் கீழ்ப்படுகிறவனாக அவன் இருந்தான். பின்னர் இதை மற்றவர்களுக்கு போதிக்கிறவனாக இருந்தான். அவன் ஆராய்ச்சி செய்கிறவனாக இருந்தான், அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான், பின்னர் போதித்தான். இவ்வாறு செய்ய வேண்டும், இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை என்று தன் இருதயத்திலே உணர்ந்து அவ்வாறு செய்ய தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு எஸ்ராவை குறித்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு மேலான காரியம் அதுதான். இவன் கர்த்தர் கற்பித்த அனைத்து கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அதற்கு பின்பாக அதை மற்றவர்களுக்கு போதித்தான். இன்று அநேகர் மற்றவர்களுக்கு போதிப்பார்கள், ஆனால் தாங்கள் அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் எஸ்ராவோ மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு முன்பாக தான் அந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படித்தான். இந்த வேத வசனங்கள், நியாயப்பிரமாணங்கள், இந்த கற்பனைகள் எல்லாம் மூளை அறிவுக்காகவோ அல்லது நாம் பிரசங்கிப்பதற்காகவோ மாத்திரம் அது எழுதப்பட்டவை அல்ல. அதை நம்மை மாற்றுவதற்காகவும் நாம் அதற்கு கீழ்ப்படுவதற்காகவும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து எஸ்ரா செயல்பட்டான். அதனால்தான் யாக்கோபு மிக அழகாக சொன்னார், திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து போதிக்கிற வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து மிக அழகாக சொன்னார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல அவர் இவ்வாறு சொன்னார், ஆகியால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்று. அநேகர் சொல்லுகிறார்கள், சொல்லுகிறபடி செய்கிறதில்லை. அநேகர் போதிக்கிறார்கள், போதிக்கிறதுபடி வாழ்வதில்லை. அதனால்தான் மதர் தெரசா மிக அழகாக சொன்னார்கள், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன் ஆஃப் ப்ரீச்சிங் பட் கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலிஜன் ஆஃப் பிராக்டிசிங். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போதிக்கிற வாழ்க்கை இல்லை, அது வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை என்று சொன்னார்கள். எஸ்ரா அவன் முதலாவது வேத வசனங்களை அறிந்திருந்தான், அதற்கு கீழ்ப்படிந்தான், அதற்கு பின்பாக போதித்தான். அடுத்ததாக இந்த சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2வது அணியை இந்த எஸ்ரா தலைமையேற்று இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சொந்த நாட்டிற்கு அழைத்துக்கிறதுக்காக அவன் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்பொழுது இந்த ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை அவன் செய்ய சொல்கிறான். அதைத்தான் ஒரு வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் எல்லாம் அகாவா நதிக்கரையிலே கூடியிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இந்த எஸ்ரா இந்த ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறான். அதைத்தான் எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். இந்த 2ஆம் அணி எஸ்ராவின் தலைமையிலே தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்ப காத்து கொண்டிருக்கிறது. ஜனங்களெல்லாம் அகாவா நதிக்கரையில் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த எஸ்ரா அவர்களை
உபவாசித்து ஜெபிக்கும்படி அவன் சொல்லுகிறான். இவர்கள் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார்கள், ஒரு நீண்ட பயணத்தை செய்ய போகிறார்கள். இவர்கள் அநேகர் முதல் முறையாக அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு செல்ல போகிறார்கள். சிலர் வெகு நாட்களுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு போக போகிறார்கள். இவர்கள் ஒரு நீண்ட பயணத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. 1500 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் செல்ல வேண்டும். இந்த பயணம் செல்ல 4 மாதங்கள் ஆகும். அப்பொழுது இந்த எஸ்ரா அந்த ஜனங்களை பார்த்து அங்கு உபவாசித்து ஜெபித்து அதற்கு பிறகு தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லி இந்த மக்களுக்கு அங்கு உபவாசத்தை வலியுறுத்துகிறான். அப்படி அவன் உபவாசத்தை வலியுறுத்தும் போது 2 காரியத்தை சொல்கிறான். ஒன்று சொல்கிறான், முதலில் உங்களை தாழ்த்தி உபவாசம் இருங்கள் என்று சொல்கிறான். இதோ உங்களுடைய சொந்த பலத்தினாலே இந்த பாபிலோன் கையிலிருந்து நாம் தப்பித்து வருகிறோம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் இந்த பாபிலோன் ராஜாவுடைய உள்ளத்தில் பேசி உங்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தரே உங்களை விடுதலையாக்கினார். கர்த்தரே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அதனால உங்கள் சொந்த திறமையிலும் உங்களுடைய ஞானத்திலும் உங்களுக்கு மேட்டிமை வந்து விடாதபடி முதலில் உங்களை தாழ்த்துங்கள் என்று சொல்லி அந்த தாழ்த்துவதற்காக இந்த உபவாச ஜெபத்தை அவன் செய்ய சொல்கிறான். இரண்டாவது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் கொண்டு செல்கிற அனைத்து உடைமைகளும் பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பதற்காக கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பையும் அந்த பயணத்திலே உங்களுக்கு ஒரு விசேஷத்தை கிருபையும் அளிப்பதற்காக உபவாசம் இருங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஜெபித்து உபவாசித்து கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை கூறி அவர்களை அங்கு உபவாசம் இருக்கும்படி செய்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றும் நாம் ஒரு புதிய வித்தியாசமான காரியத்தை செய்யும் போது, அல்ல ஒரு நீண்ட பயணத்தை செய்யும் போது, அல்லது ஒரு புதிய முதலீடு செய்யும் பொழுது, அல்லது ஒரு புதிய நாட்டிற்கு செல்லும் பொழுது, புதிய காரியங்களை செய்யும் பொழுது, ஏன் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு நம்முடைய பணிக்கு கடந்து செல்லும் போதும் கூட நாம் செபித்து ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய காரியங்களை ஒப்புவித்து நம்மளை தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் கையிலே அர்ப்பணித்து நம்முடைய காரியங்களை செய்யும் போது அது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. நான் நல்ல காரியத்துக்குத்தானே செல்கிறேன், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை தானே செய்கிறேன், மக்களுக்கு நன்மை பயக்கிற காரியத்தை தானே நான் செய்ய போகிறேன். அதனால இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு தானாய் வராதா, ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு யதார்த்தமாய் வராதா என்று நாம் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. நாம் ஜெபித்து காரியத்தை ஆரம்பிக்கும் போது அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இங்கு எஸ்ரா இன்னொரு காரியத்தையும் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? அதைத்தான் எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லோர் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். இங்கு எஸ்ரா இன்னொரு காரியத்தையும் அவர்களுக்கு சொல்கிறான். ஏன் நான் ராஜாவிடம் எங்களுடைய வழித்துணைக்கு நீர் சேவகர்களை நீர் ஏன் அனுப்பக்கூடாது, எங்களுக்கு கொஞ்சம் சேவகர்களை படை வீரர்களை அனுப்பும் என்று நான் ஏன் கேட்கவில்லை என்ற ஒரு காரணத்தையும் சொல்கிறான். அவன் சொல்கிறான், நான் ஏற்கனவே ராஜாவிடம் சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய தேவன் வல்லமை மிகுந்தவர், பராக்கிரம் நிறைந்தவர், அவருடைய வலது கரம் எங்களோடு கூட வருகிறது, அந்த வலது கரம் எங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும். அதே சமயத்தில் அவருடைய கோபமும் சினமும் அவருடைய அதிகாரமும் எங்களை பகைக்கிறவர்கள் கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் மேலே இருக்கிறது. எனவே எங்களுக்கு இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு பாதுகாப்பும் தேவையில்லை என்று நான் ஏற்கனவே ராஜாவிடம் சொல்லியிருந்தேன். அப்பேற்பட்ட காரியத்தை நான் சொன்ன பிறகு, ஐயா எங்களுக்கு வழியில பயமாக இருக்கிறது, திருடர்கள் வந்து விடுவார்களோ அல்லது கொள்ளைக்காரர் வந்து விடுவார்களோ என்று சொல்லி எங்களுக்கு பயமாக இருக்கிறது, அதனால உங்களுடைய சேவகர்களை நீர் எங்களுக்கு அனுப்பும் என்று நான் எப்படி இந்த ராஜாவிடம் கேட்பேன், அதனால நான் கேட்கவில்லை என்று சொல்கிறான். அவன் சொல்லுகிறான்,
நான் பரலோக ராஜாவிடம் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த பூலோக ராஜாவிடம் எப்படி நான் உதவியை கேட்பது? நான் ஒரு பரலோக ராஜாவிடம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டுவிட்டேன். ஏன் மீண்டும் அந்த பூலோக ராஜாவிடம் நான் கேட்க வேண்டும்? அதனால நான் கேட்பதற்கு வெட்கப்பட்டிருந்தேன். ராஜாவிடம் உதவி கேட்பதற்கு நான் வெட்கப்பட்டிருந்தேன் என்று அவன் சொல்கிறான். ஒரு சீஃப் செக்ரட்டரிட்ட போய் நீங்கள் ஒரு உதவி கேட்கிறீர்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். வெளியே வந்த உடனே அவர் வாசலில் நிற்கிற கடைநிலை ஊழியர் அல்லது அவர் பியூன் என்று சொல்லுமே, அவரிடம் நீங்களும் உதவி செய்ய என்று நம்ம கேட்போமா? நிச்சயமா கேட்க மாட்டோம். ஏனென்றால் மிகப்பெரிய அதிகாரியிடம் நாம் உதவி கேட்டு விட்டோம், அவர் அங்கு வாக்களித்து விட்டார், அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் சொல்வோம். ஆனால் அதனால மற்றவர்கிட்ட கேட்க அவசியம் இல்லை. அதுதான் இங்கே சொல்றான், நான் பரலோகராஜாட்ட கேட்டாச்சு, இந்த பூலோகராஜாட்ட கேட்க எனக்கு அவசியம் இல்லை. அதனால இந்த மனிதர்களிடம் நான் உதவி கேட்க நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றும் தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான தலைவர்கள், அதிகாரிகள், செல்வாக்கு மிகுந்தவர்கள், இவர்களிடம் உதவி கேட்க வெட்கப்பட வேண்டும். இவர்களிடம் உதவி கேட்க வெட்கப்பட வேண்டும். பரலோகராஜாட்ட கேட்டீங்கன்னா போதும், வேற யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவசியமே இல்லை. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால உலக மனிதர்களிடம் நாம் உதவிக்காக கேட்டு அலைய வேண்டியது இல்லை. நான் பணியில் இருக்கும்போது டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் விஷயமாக அனுப்பப்பட்டிருந்தேன். ஒரு முக்கியமான எங்கள் துறை சம்பந்தமான கேஸ் அங்கு வந்திருந்தது. அது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு வழக்கு என்பதனாலே டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஒரு அட்வொகேட், ஒரு மிகப்பெரிய வக்கீலை எங்களுக்காக வாதாடும்படி நாங்கள் நியமித்திருந்தோம். கேஸ் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்தது. அதற்கு முந்தின நாளில் இரவு முழுதும் அவரோடு நாங்கள் பேசி எங்களுடைய கேஸில் உள்ள எங்கள் வழக்கில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவருக்கு சொன்னோம். எத்தனையோ ஆண்டுகளாக, ஒரு 25 ஆண்டுகளாக சட்ட சிக்கல்களுக்குள்ளாக இருந்த அந்த வழக்கை அவருக்கு நாங்கள் விளக்கி சொன்னோம். அவர் எளிதாக புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு இந்த ஒரு அணுகுமுறையோடு நாம் செல்வோம் என்று சொல்லி ஒரு சில பாயிண்ட் எல்லாம் குறித்து கொண்டார். அப்பொழுது நான் நினைத்தேன், எத்தனையோ ஆண்டுகளாக நாம் டீல் பண்ணதெல்லாம் ஒரு நொடியில் இவர் புரிந்து கொண்டார். இவரை விட்டால் நமக்கு ஆள் இல்லை, இவர் ஒரு நிச்சயமாக வெற்றியை வாங்கி தருவார் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் கடைசியில் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, எனக்கு காலையில் இன்னொரு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கு, அதை முடித்து விட்டு நான் இங்கே வந்து விடுகிறேன், வந்து உங்களுடைய கேஸை அட்டன் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் போய்விட்டார். நாங்கள் இந்த குறிப்பிட்ட கோர்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வரவே இல்லை. அங்கு கேஸ் முடியவில்லை, அவர் வரவே இல்லை. இங்கு 2 முறை இந்த கேஸ் வந்து விட்டது. ஆனால் அட்வொகேட் இல்லை என்பதற்காக ஒரு சில நிமிஷங்கள் தள்ளி வைத்தார்கள். ஆனால் 2வது முறையும் அவர் வரவில்லை என்று சொன்ன உடனே அந்த ஜட்ஜ் இந்த கேஸை எடுத்துட்டார். எதிர்க்கட்சி வக்கீல் எங்களுடைய திட்டங்களில் உள்ள சகல நெகட்டிவ் அல்லது அதற்கு எதிரான காரியங்கள் எல்லாவற்றையும் பேசினார். கோர்ட்டில் உள்ள எல்லாரும் அதிர்ந்து போனார்கள். அப்பொழுது நானும் என்னோடு கூட வந்த ஒரு அதிகாரியும் அந்த கோர்ட்டில் அந்த வாசலில் நின்று, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும், நாங்கள் ஜெயிக்காமல் நாங்கள் திரும்ப முடியாது, அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான வழக்கு என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தித்தோம். உள்ளே சென்றோம். நாங்கள் முந்தின இரவு பேசின எல்லா காரியங்களையும் ஜட்ஜ் அந்த நீதிபதி எங்களுக்காக எடுத்துரைத்து எங்களுடைய சட்டம், எங்களுடைய திட்டம் செல்லும் என்று அவர் அறிவித்தார். நாங்கள் முந்தின நாள் நாங்கள் நினைத்து வைத்திருந்த எல்லா காரியங்களையும் அவரே பேசினார். எப்படி பேசினார் என்று எங்களுக்கு தெரியாது, எப்படி பேசினார் என்று தெரியாது. எங்களுடைய வழக்கு வெற்றி பெற்று நாங்கள் திரும்பி வரும்போது அப்பொழுது நாங்கள் நியமித்த அந்த அட்வொகேட் வேகமாக வந்தார். அப்பொழுது சொன்னோம், கேஸ் முடிந்து விட்டது, எங்களுடைய திட்டங்களெல்லாம் செல்லும் என்று சொல்லிவிட்டார்கள் என்று நான் சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், the Lord is fighting for you என்று சொன்னார். Lord is fighting for you. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கென்றும் கால்வாய்களை வெட்டுங்கள், நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பி இருக்கும் என்று சொன்னது போல கர்த்தர் அற்புதமாக வழி நடத்துவார். உலகத்தார் உதவியை கேட்பதற்கு நாம் வெட்கப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன்.
இவர்கள் புறப்படும் பொழுது அங்கு உள்ள பாபிலோன் மன்னரும் பிரபுக்களும் அங்கு உள்ள கனவான்களும் அங்கு உள்ள இஸ்ரவேல் ஜனங்களும் ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் எருசலேம் தேவாலயத்திலே அதை வைத்து பணிகள் செய்வதற்கும் அதை அலங்கரிப்பதற்கும் ஏராளமான பொருட்களை அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்பொழுது அதை பெற்றுக்கொண்ட எஸ்ரா அதை தான் வைத்துக் கொள்ளாமல் தன்னோடு கூட உள்ள ஆசாரியர்கள், லேவியர்கள் இவர்கள் கையிலே கொடுத்து அதை அவர்கள் கையிலே பிரித்து கொடுத்து அதை பத்திரமாக கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். ஒரு மிகப்பெரிய தொகை இந்த எஸ்ராவின் கையிலே கொடுக்கப்படுகிறது, பொன்னும் வெள்ளியுமாக கொடுக்கப்படுகிறது. எத்தனையோ $1 மில்லியன் இருக்கும் என்று கணக்கு போட்டிருக்கிறார்கள். டெக்ஸ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அதற்கான கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் வைத்துக் கொள்ள விரும்பாமல் அதை மற்றவர்களிடம் பிரித்து கொடுத்து அதை பத்திரமாக கொண்டு வரும்படி அவன் சொல்லுகிறான். என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. இங்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவன் தானே வைத்துக் கொள்ள விரும்பாமல் அது மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறான். பகிர்ந்து அளித்து விட்டு அவன் சொல்றான், இது இந்த மக்கள் கர்த்தருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய காணிக்கை. இந்த காணிக்கை பத்திரமாக கொண்டு போய் அங்கு சேர்க்கப்பட வேண்டும். எனவே இதை மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கொண்டு வந்து எருசலேமினுடைய ஆலயத்திலே படைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கையிலே கொடுக்கிறான். முதலாவது இந்த பொறுப்புகளை பகிர்ந்து அளிக்கிறான். பகிர்ந்து அளித்துட்டு அவர்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறான். இது நம்முடைய பணம் அல்ல, இது மற்றவர்கள் ஆலயத்திற்காக கொடுத்த பணம். இதை நீங்கள் கவனமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறான். இதுல ஒரு மிகப்பெரிய தேவ ரகசியம் ஒன்று அடங்கி இருக்கிறது. இன்றும் அநேக மக்கள் ஆலயத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் நம்மிடம் கொடுக்கிற காணிக்கைகள், அன்பளிப்புகள் இவைகள் மிகுந்த பத்திரமாக, உண்மையாக, நேர்மையாக செலவழிக்கப்பட வேண்டும். அது பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான கணக்குகள், அதற்கான முறைமைகள் எல்லாம் மிகவும் ஒழுங்காக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கு வலியுறுத்துகிறான். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மிக அருமையாக அதை பற்றி அவன் சொல்கிறான். இது கர்த்தருக்கு என்று கொடுக்கப்பட்டது, மற்றவர்களால் கொடுக்கப்பட்டது. இதை நீங்கள் பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறான். அதன்படியே இந்த எஸ்ராவினுடைய உதவியாளர்கள், அந்த லேவியர்கள், அந்த ஆசாரியர்கள் அதை பத்திரமாக கொண்டு வந்து அங்கு எருசலேம் நகரத்திற்கு அவர்கள் கொண்டு போய் சேர்ந்த உடனே அதை ஆலயத்திலே கொடுத்து அந்த ஆலயத்தில் உள்ள ரிஜிஸ்டரில், அங்குள்ள பதிவேட்டில் எல்லாவற்றையும் பதிவு செய்து பத்திரப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். அதாவது அந்த ஸ்டாக் ரிஜிஸ்டரில் என்டர் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு அருமையான காரியம், என்ன ஒரு அருமையான காரியம். இந்த எஸ்ரா மிக ஒரு அருமையான தலைவன், மிக ஒரு அருமையான தலைவன். வேதத்தை ஆராய்ந்திருந்தான், அதற்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்த பின்பு மற்றவர்களுக்கு போதித்தான். மக்களுக்கு உபவாசத்தை கோரினான். உபவாசம் செய்து ஜெபம் செய்து ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆலோசனை செய்து அவர்களை உபவாசித்து ஜெபிக்கும்படி செய்தான். மனிதர் உதவியை இந்த மக்கள் நாடாதவாறு செய்தான். தன்னிடம் கொடுக்கப்பட்ட மேன்மையான பொறுப்புகளை மற்றவர்களுக்கு அவன் பகிர்ந்து அளித்தான். பகிர்ந்து அளித்ததனால அவன் கீழுள்ளவர்களும் அந்த பொறுப்பை உணர்ந்து மிகுந்த கடமை உணர்ச்சியோடு தங்களுடைய காரியத்தை செய்து முடித்ததை நாம் இங்கு வாசிக்கிறோம். ஏறக்குறைய 5 மாதங்கள் அவர்கள் பயணம் சென்று அங்கு போய் சேர்கிறார்கள். அங்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறார்கள். எஸ்ராவினுடைய தலைமையின் கீழே அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு செழிக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகத்திலே வாசித்தோம் என்றால் எவ்வாறு அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை அவன் பலப்படுத்தினான் என்பதை பார்க்கிறோம். எஸ்ரா ஒரு அருமையான முன்மாதிரி, ஒரு நல்ல தலைவன். எஸ்ரா என்றால் உதவியாளன், ஹெல்ப் என்று பெயர், உதவி செய்கிறவன் என்று பொருள். இந்த நாளிலே ஒரே ஒரு கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீர்கள்? யாருக்கு உதவி செய்கிறீர்கள்? ஆண்டவருக்கு உதவி செய்கிறீர்களா? ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உதவி செய்கிறீர்களா? ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவி செய்கிறீர்களா? இதை கொஞ்சம் சிந்திப்போம். இல்லை வேறு தேவையில்லாத காரியத்திற்கு உதவி செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஊழியங்களுக்கும் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் உதவி செய்வோம்.
அப்பொழுது பரலோகத்தின் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமா? எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கிறோம் சாமி. எஸ்ரா மூலமாக நீர் கற்றுக் கொடுத்த அருமையான பாடங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் சாமி. அவனில் காணப்பட்ட நல்குணங்கள் எங்களிலும் காணப்பட உதவி செய்யும். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் உதவி செய்து ஆண்டவரே, அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையை கேட்டு எழுப்பினது போல, ஒரு முன்மாதிரியாக நடந்தது போல, நாங்களும் ஆண்டவரை ஒரு முன்மாதிரியாக நடக்க தேவன் உதவி செய்யும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை உமது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் அவர்களை ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த நாளில் விடுதலையாக்கி சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரை குடும்பத்திலே ஐக்கியமும் ஆண்டவரை ஒற்றுமையும் உண்டாக தேவன் கிருபை செய்வீராக. அவர்கள் தேவைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த காலங்களில் மாற்றி போடுவீர்கள். தொடர்ந்து உமது நாமத்தின் மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்துவீராக. துதி கனமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ செய்தியை கேட்டோம். ஒரு நாடு வளமுடன் செழிப்புடன் முன்னேற வேண்டுமென்றால் அந்த நாட்டின் தலைவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். அந்த நாட்டு மக்கள் வேதத்தை கற்று தேறினவர்களாக இருக்க வேண்டும். அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் என்ற இடத்தில் ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்கிறது. அதில் ஒரு பிரேயர் ஹால் இருக்கின்றது. அந்த பிரேயர் ஹாலில் ஒரு காட்சியை நாம் காணலாம். ஜார்ஜ் வாஷிங்டன் முழங்காலில் நின்று தேவனை நோக்கி ஜெபிப்பது போன்ற ஒரு காட்சி. அதன் பக்கத்தில் ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே என்னை காப்பாற்றும், நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்ற வசனத்தையும் நாம் பார்க்கலாம். அதே போல அங்குள்ள சுப்ரீம் கோர்ட்டில் அங்குள்ள ஜட்ஜுக்கு மேலாக 10 கற்பனைகள் மிக அழகாக பொறிக்கப்பட்டிருக்கும். வாஷிங்டன் மான்யூமெண்டில் எங்கு பார்த்தாலும் வேத வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அங்குள்ள சீலிங் உலோகத்தால் செய்யப்பட்டது. அதில் blessed be the name of the Lord என்ற வசனம் பொறிக்கப்பட்டிருக்கும். இங்கும் இந்தியாவில் கிறிஸ்தவ கல்வி நிலையங்களில், கல்லூரிகளில், மருத்துவமனைகளில், ஆர்ஃபனேஜ் மற்றும் பல இடங்களில் வேத வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு நாடு இயேசு கிறிஸ்துவை தன் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறதோ அந்த நாடு மிகவும் ஒரு முன்னேறிய நாடாக இருக்கக்கூடும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன் நீர் என்னை காண்டே. பாதறினேன் நீர் என்னை பார்த்தே. கலங்கினேன் நீர் என்னை காண்டே. பாதறினேன் நீர் என்னை பார்த்தே. கல்வாரி அண்டை நான் வந்தேன். பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரி அண்டை நான் வந்தேன். பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல